ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வராகி அம்மனோட ஒரு வரலாறு பார்த்துட்டு அவங்கள எப்படி நம்ம வீட்டிலே வழிபடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வராகி அம்மன் வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. வராகி அம்மன் யாரு? வராகி அம்மன் இந்த சமயத்துல ஒரு சக்தி தேவியாக வணங்கப்படுகின்றனர். அவர் மாதாந்திரிகைகள் 7 மாதாந்திரர்கள் எனப்படும் தெய்வ குழுவின் ஒருவராக தான் வராகி அம்மன் இருக்கிறாங்க. அவர் வாராக அவதாரம் எடுத்து விஷ்ணு அவர்களின் சக்தி வடிவமாக கருதப்படுகின்றனர். அதனால் அவர் பன்றி வாராக முகமும் மற்றும் பெண் உடல் அமைப்பு காணப்படும். கதைன்னு பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. சோ அது ஒரு ரூபத்திலயும் ஒரு அவதாரம் ஒரு வடிவமா ஒரு கதைகள் புராண கதைகள் இருக்கு. நீங்க கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. வழிபாடு அந்த முக்கியத்துவம் பார்க்கலாம். வராகி அம்மன் ரகசிய தந்திர வழிபாட்டில் முக்கிய தெய்வமாக இருக்கிறாங்க. இரவு பூஜை மற்றும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு வழிபாடு நடக்கின்றது. பக்தர்களுக்கு அவர்களின் எதிரிகள் நீக்கும். நீதிமன்றத்துல ஏதாவது வழக்குகள் போயிட்டே இருந்துச்சுன்னா வராகி அம்மனை கூப்பிட்டா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். தொழில் வளர்ச்சி அடையல அப்படின்னா அதுக்காகவும் நீங்க வராகி அம்மனுக்கு வழக்கு போட்டு தீபம் ஏத்திக்கலாம். மன அமைதி வேணும், தீய சக்திகள் இவை எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வராகி அம்மனை வழிபட்டா நமக்கு ஒரு பாதுகாப்பாகவும் நம்ம குடும்ப வளர்ச்சிக்கு மேம்பாட்டுக்கு நல்ல முன்னேற்றத்துக்கு அம்மா நம்ம கூடவே வழிநடத்தி செல்வாங்க. தமிழ்நாட்டுல வராகி அம்மனுக்கு வழிபாடு ஸ்தலங்கள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ்நாட்டுல பல இடங்களில் வராகி அம்மன் சன்னதி உள்ளது. குறிப்பா காஞ்சிபுரம் அம்மன் கோவில்ல சப்த மாதந்திரிக சன்னதியாக அம்மன் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தஞ்சாவூர் பெரிய கோவில்ல வராகி அம்மனுக்கு தனி சன்னதியே இருக்குது. இது மாதிரி அமாவாசை பௌர்ணமி தேய்பிறை அஷ்டமிக்கு பூஜைகள் நடக்குது. தஞ்சாவூர் பக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பா போய் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. நான் போயிருக்கேன், அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். வராகி வடிவமும் சிறப்புகளும் பார்க்கலாம். அம்மா பன்றி முகம் கொண்டவங்க, 4 அல்லது 8 கரங்கள், சங்கு சக்கரம் கதிரம் தண்டம் போன்ற ஆயுதங்கள் அம்மா வச்சிருப்பாங்க. சிலர் அவர்களை அசுர ஆலோசகர்கள் தண்ட நாயகி வடிவமாக கருதுகின்றனர். நிறைய பேர் வராகி அம்மன் வீட்டுல வச்சுக்கலாமா, அவங்களோட படங்கள் வச்சுக்கலாமா, இல்ல சிலைகள் வச்சு வழங்கலாமா, வழிபடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்ல இருப்பீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நான் சொல்றேன். வராகி அம்மன் வீட்டிலே எளிய பூஜை முறையை பார்க்கலாம். இங்க மிகவும் எளிய முறையில வீட்டிலே செய்யக்கூடிய பூஜை வழிமுறையும் கொடுக்கப்பட்டுள்ளது. பூஜைக்கு முன் தயாரா பூஜை அறைய சுத்தமா இடம் வராகி அம்மன் படம் அல்லது சிலைகள், குங்குமம், சந்தனம், அதாவது மலர், சிவப்பு அல்லது மஞ்சள், தீபம் நீங்க என்ன ஏத்துறீங்கன்னா எண்ணெய் அல்லது நெய், பழம் வெல்லம், பழம், பாயாசம் நெய்வேத்தியமாக நீங்க வச்சு சிறப்பு நாட்கள்ல நீங்க பூஜை செய்யலாம். அம்மாவுக்கு உகந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை, தேய்பிறை அஷ்டமி அந்த மாதிரி தினங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே உகந்த நாள். பூஜை செய்வது எப்படி அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். கைகளை கழுவி மன அமைதியுடன் அமருங்கள். தீபம் ஏற்றி குங்குமம், சந்தனம் சமர்ப்பிக்கவும், மலர் அர்ச்சனை செய்யவும். கீழே கொடுக்கப்பட்ட மந்திரத்தை 9 முறை, 27 முறை, இல்ல 108 முறை உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க அது மாதிரி நீங்க அம்மாவுக்கு அந்த மந்திரம் சொல்லி ஜபிக்கலாம். எளிய மந்திரம் பார்க்கலாமா? ஓம் ஜம் ஹீம் ஹீர் வராகே நமக அல்லது ஓம் வராகிய தண்ட நாயன நமக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை ஒத்தப்படையாத நம்ம சொல்லணும். 9 முறை, 27 முறை அல்லது 108 முறை இந்த மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம். அது உங்களோட டைமிங் பொறுத்து உங்களுக்கு எப்படி இருக்கோ அது நீங்க சொல்லிக்கோங்க. நெய்வேத்தியம் வெல்லம், பொங்கல், பாயாசம், தயிர் சாதம், பழங்கள் இதெல்லாம் வச்சு அம்மாவுக்கு நெய்வேத்தியம் செய்து பிரார்த்தனை செய்து குடும்பத்துடன் பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளலாம்.
இரவு அம்மாவுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இரவு நேர வழிபாடு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விருப்பம் விருப்பமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இரவு நேரத்துல வழிபாடு செய்வதுதான். அதாவது இரவு டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 8 to 10 மணி நேரம் வந்து நீங்க தீபம் ஏற்றி மந்திரம் சொல்லலாம். பூஜை பலன்கள் வந்து நம்பிக்கையின்படி எதிரிகள் வந்து நீக்கம், மன அமைதி, துணிச்சல் செயல், குடும்ப பாதுகாப்பு, தொழில் வளர்ச்சி இவை எல்லாமே வந்து அம்மா வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இப்ப நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரிதான் அம்மாவுக்கு வந்து பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வகைகள் வந்து ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு தெரியும் நான் எப்படி வந்து அம்மாவுக்கு வந்து நான் நெய்வேத்தியம் பண்ணி நான் தேங்காய் விளக்கு நான் ஏன் போறேன்னா எனக்கு வந்து என்னை சுத்தி அவ்வளோ எதிரிகள் இருக்கிறாங்க. அதாவது நாங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கோசரம் கிடையாது, எங்களுக்கு வந்து மன நிம்மதி எங்களுக்கு வேணும், எங்களுக்கு நிறைய தடைகள் வந்து நீங்கணும், எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துலதான் நான் வந்து அம்மாவுக்கு வந்து நான் வந்து இந்த விளக்கு எப்ப நான் வந்து போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி அப்ப நான் வந்து இதை நான் போடுறேன். ரொம்ப உண்மையாவே நான் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இழுவையில இருக்கும். ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப தள்ளி 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 போயிட்டே இருந்துச்சு. நான் அம்மாவை மனசார வேண்டிக்கிட்டு இது எங்களுக்கு வேணும், தேவை, எங்களுக்கு இது வந்தா எங்க வளர்ச்சி வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது எங்களுக்கு கை கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சோம். ரொம்ப சீரியஸாவே சொல்லணும். கண்டிப்பா நான் என்ன சொல்றேன்னா நாங்க அம்மாவை வழிபட்டு ஒரு 2 வாரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நாங்க கார் வந்து நாங்க எடுத்தோம். அந்த அளவுக்கு வந்து அம்மா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நிறைய பேர் சொல்றீங்க அம்மா வீட்டுல வச்சு வணங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 போட்டோவும் நீங்க பாக்குறீங்களா, அம்மாவோட உருவப்படங்கள் 2 பாக்குறீங்களா, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தானாதான் கிடைச்சிச்சு. ஒண்ணு சின்னதா இருக்குது, என் ஹஸ்பண்ட் வந்து சபரிமலைக்கு போயிட்டு வர வழியில வாங்கிட்டு வந்தாங்க கோவில்ல. இன்னொன்னு வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. ரெண்டுமே தேடி அவங்களாதான் என் வீட்டுக்கு வந்து வந்தாங்க. என்னோட பிரச்சனையில இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்மள சுத்தி இருப்பாங்களா எதிரிகள் எல்லாத்தையுமே வந்து விலகி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. யாரு என்னன்னு நமக்கு ஈஸியாவே காட்டுறாங்க. நமக்கு அவங்கதான் நம்ம கூட பழகி இருந்த எதிரிங்க நமக்கே ஒரு நம்பிக்கை துரோகம் செய்யறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நம்ம வந்து அதை அவங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் இல்லையா, அதுதான் நாங்க இப்ப ஃபாலோ பண்றோம். ரொம்பவே நல்லதுதான் நடந்திருக்கு, கெடுதல் நடக்கவே இல்லை. அம்மாவை நீங்க வந்து விடாம இறுக்கமா புடிச்சுக்கோங்க. உங்களோட கஷ்டங்கள் நஷ்டங்கள் கண்ணீர் விட்டு அழுகுங்க. அழுது உங்களோட மன அழுத்தத்தை வந்து யார்கிட்டயாவது நம்ம மன அழுத்தம் அதிகமா இருக்கு யார்கிட்டயோ சொல்லணும், யார்கிட்டயோ பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இவங்க கிட்ட பேசுங்க. இவங்க உங்களுக்கு பாதுகாப்பாவே இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல